ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவர் நம்முடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிறவர், நம்முடைய மேன்மை பார்த்து சந்தோஷப்படுகிறவர், நம்மை உயர்த்துவதற்கு தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளியாக இருக்கிறோம், எஜமானாக இருக்கிறோன்னா, அங்கே இருக்கிற ஒரு 100 பேர் இன்டர்வியூ வராங்கன்னா அந்த 100 பேரில் யார் பெஸ்ட்டு என்று சொல்லி தான் நாம் செலக்ட் பண்ணுவோம். இவன் தான்ப்பா நல்லா படிச்சிருக்கிறான், இவனுக்கு தான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவனுக்கு தான் திறமை இருக்குது அப்படின்னு பார்த்து நாம் திறமையை பார்த்து செலக்ட் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் திறமையோ படிப்பையோ தாளந்து பார்க்கல, உள்ளத்தை பார்த்து செலக்ட் பண்ணுறார். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதனால தான் அவரை நோக்கி கூப்பிடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நம்மையும் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். நியாயாதிபதிகளில் கடந்த வாரம் சொன்ன பாருங்க, ஒரு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இன்னைக்கு ஒருவரை பார்த்து நாம் எப்படி பேசுவோம்? அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் நம்ம பேசுகிற பேச்சில் அவன் அப்படியே துக்கமாயிடுவான். சில ஆட்கள்லாம் நல்லா இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நான் உடம்பு சரியில்லையா ஒரு முறை கேட்பீங்க, அமைதியாக இருப்பாங்க, இல்லை நல்லா தான் இருக்கிறேன். திருப்பி அதே ஆளுகிட்ட 2 முறை 3 முறை கேளுங்களேன், அவங்களே யோசிப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லையோ, என்னை பார்த்தா அப்படியே இருக்குது, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறான்னா மூஞ்ச போய் கண்ணாடியில் பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு? நம்ம சோர்வாக இருந்தாலும், நம்ம பலவீனமாக இருந்தாலும், நம்ம நொந்து போய்